வணக்கம். அன்பு பாகம் 6. அன்பின் அவசியம். அன்பு வலிமையானது. இதனால் பெரும்பாலானவற்றை சாதிக்க முடியும். நாம் அன்புடன் ஒருவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அவர் அதனை ஏற்று நடப்பார். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அன்பு அவசியமானது. கணவன் மனைவியிடையே அன்பு இருக்கும் இடத்து அவர்களுடைய இல்லறம் இன்பம் மிகுந்ததாக இருக்கும். பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கின்ற அன்பு குடும்பத்தில் பாசத்தையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுக்கு இடையிலான அன்பு மற்றும் உறவினர்களுக்கு இடையிலான அன்பு என்பன அவர்களது உறவை பலப்படுத்தும். ஒரு ஆசிரியர் அன்புடன் கற்பிக்கின்ற பொழுது மாணவன் ஆர்வமுடன் கற்பான். அந்த ஆசிரியரிடம் சென்று கற்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு ஏற்படும். இதனால் அவன் கல்வியில் உயர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வான். எனவே விருப்பத்துடன் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது மாணவனால் உயர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, காதலர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அன்பு அவசியமாகிறது. காதலர்களின் மனதில் ஒருவர் மனதில் ஒருவர் இருக்க வேண்டும். உதாரணமாக, காதலன் மனதில் காதலியும் காதலியின் மனதில் காதலனும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த காதல் ஒரு உண்மையான உயர்வான காதலாக போற்றப்படும். கம்பராமாயணத்தில் சீதைக்கு திருமணம் என்று அவருடைய தந்தை ஜனகன் அறிவிக்கின்றார். சீதையை திருமணம் செய்ய வேண்டுமானால் பிரமாண்டமான சிவதனுசை ஒழிக்க வேண்டும். சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக விண்ணுலகத்திலிருந்தும் மண்ணுலகத்திலிருந்தும் பலர் வருகிறார்கள். அவர்களில் ஒருவராக இராமனும் வருகின்றார். மேல் மாடத்தில் தோழியருடன் நின்ற சீதை ஒரு கணம் கீழே பார்க்கின்றார். அந்த வேளை அவ்வழியே வந்த ராமன் அளந்து பார்க்கின்றார். இருவரது பார்வைகளும் சங்கமிக்கின்றன. ராமர் மனதில் சீதையும் சீதை மனதில் இராமனும் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார்கள். அந்த பார்வையின் காரணமாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. ராமன் வில்லை ஒடிக்க வருகின்றான். அவனுடைய மனதில் சீதை, விழிகளில் பார்வை, இதயத்தில் சீதையின் பெயர். வில்லை எடுக்கின்றான். வில் நொறுங்கி பறக்கின்றது. சீதை இராமர் திருமணம் நிகழ்கிறது. சீதையும் இராமரும் இல்லறத்தில் பிரிந்திருந்த காலமே நீண்டது. ஆனாலும் சீதை மனதில் ராமரும் ராமர் மனதில் சீதையும் பிரியாதிருந்தனர். இதனால் தான் அவர்கள் மறுபிறப்பில் உடலாலும் உள்ளத்தாலும் பிரியாத திருமகளாக அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே காதலர்கள் கணவன் மனைவி ஆகியோர் மனதால் ஒன்றிணைந்து இருத்தல் வேண்டும். இதற்கு அன்பு அவசியமானது. ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள், விகாரைகள் போன்றவற்றிற்கு மக்கள் செல்வது தங்களுடைய மனக்குறைகளை தீர்த்து கொள்வதற்காகவே. எனவே அங்கிருக்கின்ற மதகுருமார் அவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். அங்கு பணியாற்றுபவர்கள் அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் அறநெறி பாடசாலைகள் ஊடாக சிறார்களுக்கு அன்பு போதிக்கப்பட வேண்டும். ஆலயங்கள், அறநெறி பாடசாலைகள் என்பனவற்றின் ஊடாக போதிக்கப்படுகின்ற அன்புதான் ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தும். எனவே வன்முறை இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஆலயங்கள் முக்கிய பங்கு ஆற்றுதல் வேண்டும். நாம் பல அறப்பணிகளை செய்கின்றோம். அன்னதான பணி உயர்வானது. இப்பணியினை செய்பவர்கள் அன்புடன் உபசரித்து செய்கின்ற இடத்து அங்கு வருபவர்கள் மனதார வயிறார செல்வார்கள். இதனால் அவர்களை வாழ்த்தி செல்வார்கள். அடுத்ததாக, ஒரு வியாபார நிலையத்தில் சிறப்பான வியாபாரம் இடம்பெறுவதற்கு அங்கு வரும் வாடிக்கையாளர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாகத்தான் அவருடைய வியாபாரம் மேன்மை பெறும். எனவே பெற்றோர்
பெற்றோர்களிடத்தும் பிள்ளைகளிடத்தும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், கணவன் மனைவி மகிழ்ச்சிக்கும், சமூகத்தின் மகிழ்ச்சிக்கும், ஒற்றுமைக்கும் அன்பு அவசியமாகின்றது. எனவே எல்லோரும் அன்பாக இருந்து இந்த உலகத்தை சொர்க்கமானதாக மாற்றுவோம். நன்றி.